டிப்ஸ் நம்பர் 2ல இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபாவுக்கு கவர் வந்து வாங்க முடியாமல் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷால்ஸே வந்து பார்த்திங்கன்னா கவராக மாற்றிக்கலாங்க. நம்ம பெட்ஷீட்லாம் போட்டோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா காட்டன் ஷால்ஸு, அந்த காட்டன் ஷால்ஸை இந்த மாதிரி அந்த சோஃபாவுடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உட்கார்ற அந்த பிளேஸில் அழகாக போட்டு அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது. ஸோ உங்களுக்கு அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்கார்ற அந்த பிளேஸில் படியாது. குழந்தைங்க என்ன தான் விளையாடினாலும் அந்த அளவுக்கு அழுக்கு வந்து படியாதுங்க. இந்த ஷால் தான் அழுக்காகும். நம்ம துவைக்கிறதுக்கும் இந்த ஷாலை மட்டும் வெளியே எடுத்து துவைச்சிக்கலாம். துவைச்சி ஈஸியாக காஞ்சிரும். காஞ்சதும் மறுபடியும் இதே மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஷால்ஸ் இருக்கும். அந்த வேஸ்ட் ஷால்ஸை இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோஃபாவுக்கும் கவர் போட்ட மாதிரி ஆச்சு, அந்த ஷால்ஸையும் ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு மட்டும் தான் கவர் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க.